ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு தியரி அண்ட் டெக்ஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தியரி எம்பெரிசிசம். ஓகேவா? ஸோ ரிசர்ச் மெத்தடாலஜியில் எம்பெரிசிசம் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, அதாவது நம்ம எம்ஏ ப்ராஜெக்ட் பண்ணும்போது, இங்கிலீஷ் எம்ஏ ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்டோரி எடுப்போம், அதில் தியரி அப்ளை பண்ணி நம்ம வந்து எலாபரேட் பண்ணுவோம், ஜஸ்டிஃபிகேட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம், எம்பெரிசிசம் வந்து என்ன கான்செப்ட்ன்றதை பார்க்கலாம், எந்த புக்கு மேலே அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி எம்பெரிசிசம் அப்படின்றது என்னென்னா, இது வந்து தியரி ஆஃப் நாலேஜ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, கம்ப்ளீட்லி எம்பெரிசிசம்னா நாலேஜை பற்றி தான் பேசுது. பட் அந்த நாலேஜ் வந்து எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளோட சென்சஸ் மூலமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது தான் அதுக்கான அந்த நாலேஜுக்கான ஒரு ட்ரூ ஷேப் வந்து கிடைக்கும். அதுதான் உண்மையான நாலேஜு அப்படின்னு சொல்கிறாங்க. எம்பெரிசிசம்னா நாலேஜ் கம்ஸ் த்ரூ த அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எது மூலமாக கிடைக்கும் அப்படின்னா, த்ரூ ஆர் சென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. நமக்கு 5 சென்சஸ் இருக்குல்ல, அந்த சென்சஸ் மூலமாக நம்ம அப்சர்வ் பண்ணுறதும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் தான் நமக்கு நாலேஜாக ஸ்டோர் ஆகும். அதுதான் ரியல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம அப்சர்வ் பண்ணுறத வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டை தான் வந்து நம்ம நாலேஜுன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். சும்மா யாரோ சொல்கிறாங்க, அதோட அசம்ஷன் இப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான அசம்ஷன்ஸை வந்து ரியல் நாலேஜாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சயின்ஸ் எப்படி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணணும் இல்லை ப்ரூவ் பண்ணணும்னா எவிடன்ஸ் கேட்குறாங்களோ, அது மாதிரி இது ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக அதை நம்ம அப்சர்வ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது மூலமாக நமக்கு கிடைக்கிற நாலேஜை தான் வந்து ரியல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? எம்பெரிசிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட கோர் பிரின்சிபிள்ஸ் தெரியும். அந்த யாரெல்லாம் ஃபிலாசபர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நீங்கள் கற்றுக்க முடியும். எம்பெரிசிசத்துக்கும் ரேஷ்னலிசத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்களோட தியரி புக்கில் வந்து நீங்கள் இந்த மெத்தடாலஜியை அப்ளை பண்ண முடியும். இதுதான் இதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ இதோட பேக்ரவுண்டு பார்க்கலாம். பேக்ரவுண்ட் இது எங்கேருந்து வந்துச்சு, எம்பெரிசிசம்ன்றது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏன்ஷியன்ட் க்ரீஸில் அரிஸ்டாட்டில் இருந்தாங்களே, அவங்க டைமில் இருந்த மற்ற ஃபிலாசபர்ஸ் கிட்ட தான் இது வந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதை யார் அந்த திங்கிங்கை வந்து யார் எவாலுவேட் பண்ணாங்க, எம்ஃபசைஸ் பண்ணாங்கன்னா, ஜான் லாக் அப்படின்றவர் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காரு. ஜான் லோக் அப்படின்றவர் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்சர்வேஷன் தான் ஒரு நாலேஜை கற்றுக்கிறதுக்கு ட்ரூவான பாத்து அப்படின்னு சொல்கிறாரு. த்ரூ அப்சர்வேஷன் ஒன்லி யூ கேன் அக்சஸ் தி நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அது எது மூலமாக அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, அவங்களோட சென்சஸ் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜான் லாக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த எம்பெரிசிசம் அப்படின்ற அந்த டேர்மையே ஃபர்ஸ்ட் காயின் பண்ணவர் இவர் தான். ஓகேவா? ஸோ சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக தான் நம்மளோட நாலேஜ் ஆரிஜினேட்டே ஆகுது, அங்கே தான் பை பர்த்தே ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இவர் எப்படி வந்து அதை கிளியர் பண்ணுறாரு அப்படின்னா, டேபுலா ரசா அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் சொல்கிறாரு. டேபுலா ரசா அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட் லைக் பிளாங்க் ஸ்லேட் அப்படின்றது தான் அர்த்தம். எல்லாருக்குமே வந்து பை பர்த்து நம்மளோட மைண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாங்க் ஸ்லேட் மாதிரி தான் இருக்கும். அதில் எதையுமே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு பிறக்கிறது கிடையாது. நம்ம சின்ன வயசுலேருந்து இவ்வளோ ஏஜ் வரைக்குமே நம்மளோட சென்ஸ் மூலமாக பார்க்குறது, கேட்குறது, ஸ்மெல் பண்ணுறது, இது மூலமாக தான் வந்து டச் பண்ணுறது, இது மூலமாக தான் ப்ராக்டிக்கலாக தான் வந்து நம்மளோட மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் நாலேஜை அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் டேபுலர் ரசா. டேபுலர் ரசானாலே ஜான் லோக்குன்றது ஞாபகம் வரணும். எதில் சொல்லியிருக்காங்கன்னா, எம்பெரிசிசம். ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இவர் எதில் சொல்லியிருக்காருன்னா, அவரோட எஸ்ஸேவான அண்ட் எஸ்ஸே கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு எஸ்ஸேல சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிலாசபிக்கலாகவும் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்த பர்சன் யாருன்னு பார்த்தா டேவிட் ஹியூம். இவரும் சேம் அதே தான் சொல்கிறாரு. சோல்ஃபுல்லி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக தான் டெவலப் ஆகுது, அதுதான் வந்து ரியல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாஸ்ட்டு விஷயங்கள் வந்து ப்ரெசண்ட்டில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு அசம்ஷன். அதை வந்து எப்படி நீங்கள் வந்து அது மாதிரி சொல்லலாம்னு சொல்லி இவர் கொஸ்டின் பண்ணுறாரு. அது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வைக்கிறாரு. அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் ஹியூம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாரல் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாரலி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, அது வந்து ரீசன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, இமோஷன் பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா,
அப்போ அவங்கள வந்து ரீசனாக இவன் இதை பண்ணுனா அதனால் இந்த தப்பு போதும், லா வைஸ் இது தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரீசன் வைஸ் இல்லாமல் அந்த தப்பு இவன் பண்ண தப்பு மற்றவங்களுக்கு இமோஷ்னலாக எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும் அந்த அளவுக்கு இமோஷ்னல் டேமேஜ் வந்து இவனுக்கு இருக்கணும், அந்த மாதிரி இமோஷ்னலாக தான் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கணும், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அடுத்தது வந்து ஜார்ஜ் பெர்க்லே. இவர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஃபிலாசபர். இவர் மெட்டீரியலிசம் இருக்குல்ல, அதுக்கு அப்போசிட்டிவான இம்மெட்டீரியலிசம்ன்றதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபிசிக்கல் வேர்ல்டில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற எல்லா திங்ஸையுமே வித் மைண்டோட நம்ம வந்து பர்சீவ் பண்ணணும், அப்படின்னா அப்சர்வ் பண்ணி அதை ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் எஸ்எஸ் பர்சிபி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா டு பி இஸ் டு பி பெர்சீவ்டு. நம்ம இருக்கோம்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு தான், அதை ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இவர் இன்னொரு டாபிக் என்ன சேர்க்குறாரு அப்படின்னா, சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக நம்ம நாலேஜை பெறுறோம், அந்த எல்லாமே வந்து ரியாலிட்டியில் இருக்கிற எவிடன்ஸ் தான். பட் இது எல்லாத்தையும் உருவாக்குனது ஒரு அல்டிமேட் பர்சீவர். அவர் தான் இந்த ஆன் டைமில் அவரை சுற்றி இருக்கிற எல்லா ஃபினாமினாலவையும் என்ன நடக்குதுன்றதை பர்சீவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அது யாராக இருக்க முடியும்னா காடு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஜார்ஜ் பெர்க்லி வந்து இப்படி காடை பற்றியும் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறாரு. ஓகே, இவங்க 3 பேர் தான் இதுக்கு ஃபண்டமெண்டல் பயோனியர். ஓகேவா? ஸோ கோர் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 3 தான்: அப்சர்வேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஓகேவா? ஸோ நாலேஜ் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற ஃபினாமினா, சுச்சுவேஷன்ஸு, அதுதான் ஃபினாமினா. அதுலேருந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும், ரியல் வேர்ல்டு எவிடன்ஸஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும், ரேதர் தென் ஸ்பெக்குலேஷன். ஸ்பெக்குலேஷன்னா சும்மா அசம்ஷன்ஸ் இருக்கும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அசம்ஷன்ஸை டிஸ்கவர் பண்ணாமல், அதை பற்றி நம்பாமல், உண்மையான ரியல் வேர்ல்டு எவிடன்ஸ் மூலமாக நம்மளோட நாலேஜை டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அப்சர்வ் பண்ணிட்டோம், அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ நாலேஜஸ் இப்போ உங்களை கொண்டு போய் ஒரு ஃப்ரெஞ்சு சிட்டியில் விட்டுட்டாங்க, ஏதோ ஒரு ஃபாரின் சிட்டியில் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பேசணும். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, காம் ஆகிடுவீங்க. அப்போ உங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்? பிளாங்க் ஸ்லேட் மாதிரி இருக்கும். அப்போ காம் ஆகிட்டு ஒருத்தவங்க ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு மூமெண்ட் உங்களுக்கு வேணும். இப்போ ஒரு கடையில் போய் ஏதோ ஒன்று வாங்கணும்னா எப்படி வாங்குறாங்கன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதை அப்சர்வ் பண்ணி என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அதை அப்சர்வ் பண்ணினதுக்கப்புறம் அதை நம்ம ப்ராக்டிக்கலாக செய்வோம். அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்மளோட நாலேஜை வந்து நம்ம டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் நம்மளோட நாலேஜ் வந்து அரைஸ் ஆகுது. அதுதான் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை ஷேப் பண்ணுது. இதுதான் இப்படி தான் அப்படின்றத ஷேப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்சர்வேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணணும். கடைசியாக அதில் வந்து நமக்கு என்ன டேட்டா, என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதுதான் ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இதில் 2 டைப் ஆஃப் எம்பிரிசிசம் வந்து இருக்குது: ரேடிக்கல் எம்பிரிசிசம், மாடரேட் எம்பிரிசிசம். ஓகேவா? ஸோ ரேடிக்கல் எம்பிரிசிசம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக கிடைக்கிறது மட்டும்தான் ரியல் நாலேஜ் அப்படி சொல்கிறாங்க. மாடரேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அசம்ஷன்ஸ் இருக்கும்ல. இப்போ சயின்டிஸ்ட் ஒன்று சொல்கிறாங்க, இப்போ பூமி வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, தட்டையாக பிளேட் மாதிரி இருந்துச்சு அப்படி சொன்னாங்க. அது நம்ம எல்லோரும் ஓகே உண்மை தான், அவங்க தான் ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்கன்னு நம்ம நம்பினோம். கடைசியில் அதே சயின்டிஸ்ட்டே என்ன சொன்னாங்க, இல்லை அது பால் மாதிரி கோள வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன நம்புகிறோம், ஆமாம் அப்படி தான் இருக்கும், ஏன்னா சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த அசம்ஷன்ஸ் வந்து அவங்களோட அசம்ஷன் மூலமாக அவங்க ஒரு தியரியை சொல்கிறாங்க. அந்த தியரியை ஜஸ்ட் பை ஹியரிங் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாடரேட்டில் என்ன பண்ணுன்னா, ரியல் எக்ஸ்பீரியன்ஸையும் அசம்ஷனையும் சேர்த்து வச்சு ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து மாடரேட் எம்பெரிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 2 தான்: சென்சேஷன், ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஸோ நாலேஜ் வந்து என்ன பண்ணும், எம்பெரிக்கல் நாலேஜ். அதுதான் சென்சேஷனில், சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக எடுக்கிறது மட்டும்தான் ரியல் நாலேஜ் அப்படின்னு சென்சேஷனில் சொல்லுது. ரிஃப்ளெக்ஷனில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக நீ கிடைக்கிற அந்த டேட்டாவை, இன்ஃபர்மேஷனை இன் டீப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி
அது வந்து நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, இன்னொரு விஷயங்களில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஓகேவா? அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னென்னா இதோட தீம்ஸு. இப்போ நேச்சர் ஆஃப் ரியாலிட்டின்றது ஒரு தீமு, அடுத்து லிமிட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது 2 தீமு. ஓகேவா? ஸோ எம்பரிசிசம் வந்து அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா. இப்போது நம்ம கண்ணால் ஒரு எரிமலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ ஃபஸ்ட்டு இங்கே லிமிட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வாங்க. ஓகேவா? ஹியூமன் பர்செப்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கேட்குறது மூலமாக நம்மளாக ஒரு ஷேப் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இப்போ பூமி வந்து இந்த ஷேப்பில் இருக்குது, அதுக்கு இத்தனை லேயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதனால வந்து அதை பர்சீவ் பண்ணிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், ரியலைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ரியலைசேஷன் இருக்கிறதுனால நேச்சரோட ரியாலிட்டி இப்போ நம்ம கண்ணால் எரிமலை வெடிக்கிறத பார்க்குறோம். ஓகேவா? அப்போ வெடிக்கிறத பார்க்குறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே அப்போ வந்து பூமியில் மையப்பகுதியில் நெருப்பு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது கரெக்டு தான். ஏன்னா எரிமலை வந்து வெடிக்கிற போது எரப்ஷன் ஆகும்போது அடியில் இருக்கிற அந்த நெருப்பு தான் மேலே வந்து லாவாவாக வெளியே வருது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுதான் இதோட தீம்ஸ், நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி அண்ட் லிமிட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ எம்பெரிசிசம் இவ்வளோ வந்து சென்சரி ஆர்கன்ஸ் தான் வந்து நாலேஜ் அப்படின்னு சொல்கிறதுனால இதை பற்றி நிறையா இதுக்கு அப்போசிட்டிவானவங்க இல்லைனா ஒரு ஆனஸ்ட்டாக ரிவ்யூ சொல்கிறவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்னென்னா எம்பெரிசிசம்ங்கிறது சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் மேலே ரொம்ப லே ஆகிருக்கு, அது அது இல்லைனா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம்னு சொல்கிறீங்க. பட் அந்த மாதிரி இருக்க முடியாது, ஹியூமன் நாலேஜ் அசம்ஷன் மூலமாகவும் தான் வந்து கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படியே வந்து நீங்கள் சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நாலேஜ் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை சென்ஸ் பண்ண முடியும், எவ்வளோ நாலேஜஸ் வந்து சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் அ லிமிட் ஃபார் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ ரேஷனல் அப்படின்னா அந்த அசம்ஷன் மூலமாக கிடைக்கிறது. இதுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கொடுக்கணும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொடுக்கணும், அதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எம்பெரிசிசமை லிட்ரரி ஒர்க்ஸ் கூட எந்தெந்த லிட்ரரி ஒர்க்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம ஒரு லிட்ரரி ஒர்க்கில் ஒரு தியரி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த தியரி என்ன சொல்லுதுன்றது நமக்கு தெரியணும். அந்த மாதிரி பார்த்தா மோபி டிக் அப்படின்றதும் அண்ட் ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படின்ற ஒர்க்லேயும் அந்த மாதிரி அப்ளை பண்ணுற கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ மோபி டிக் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் இஸ்மாயில் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பார். அவர் சீயை பற்றி எதுவுமே தெரியாது, போவார், சிஓஏஹெச் போவார் ஒரு பெரிய ஷிப்பில் கேப்டனோட. அப்போ போகும்போது அந்த கேப்டனுக்கு ஒயிட் வேல் பார்த்தா பிடிக்காது, அது வந்து ஒரு பேட் சிம்பிளாக அவர் வந்து நினைப்பார். அதனால் அதை பழி வாங்கணும் அப்படின்னு அந்த கேப்டன் அஹாபுன்ற கேப்டன் வந்து நினைப்பார். பட் அப்படின்னா என்னன்னே தெரியாத அந்த இஸ்மாயில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வேல்னால் என்ன, அதோட ஃபீச்சர் என்ன அப்படின்றது சயின்டிஃபிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார், படித்து தெரிஞ்சுக்குவார் அதை பற்றி. ஓகேவா? அதுக்கப்புறம் லைவாக த்ரூவாக அதை வந்து பார்க்குவார். பார்த்ததுக்கப்புறம் அவரோட 2 நாலேஜையும் அவர் படித்தது ப்ளஸ் அதோட பார்த்தது இந்த மாதிரி சயின்டிஃபிக் நாலேஜ் எல்லாத்தையும் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். அந்த கான்செப்டில் அந்த இஸ்மாயில்ன்றவர் மேலே இந்த தியரியை வந்து அப்ளை பண்ணலாம். ஃப்ராங்கென்ஸ்டைனில் எப்படி அப்படின்னா இதில் வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார். அவரோட ஒரு ஆம்பிஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அவரோட சிஸ்டரு மாமு இவங்களாம் வந்து இறந்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அவர் மாம் ஃபஸ்ட்டு இறந்துருவாங்க. அவரோட ஆசையாக என்ன இருக்கும் அப்படின்னா இறந்தவங்கள வந்து திரும்ப லைஃபுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத ட்ரை பண்ணுவார். அவர் சயின்டிஸ்ட்டாக இருக்கிறதுனாலையும் நிறைய அதனால தியரிஸ் அந்த மாதிரிலாம் படித்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியில் ஒரு உயிரை வந்து கொண்டு வருவார். ஆனால் அது என்ன ஆகும்னா ஒரு பெரிய மான்ஸ்டராக வந்துடும். அந்த மான்ஸ்டர் எவ்வளவோ ட்ரை பண்ணும், ஹியூமனை வந்து அப்சர்வ் பண்ணணும், ஹியூமன் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி அப்சர்வ் பண்ணி நம்ம அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்சர்வ் பண்ணும். அதை சென்சரி தானே பார்க்குறது, பேசுகிறது இந்த மாதிரி எல்லாமே. ஸோ அந்த சென்சேஷன் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணலான்னு ட்ரை பண்ணும். பட் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணி அதை அடித்து இந்த மாதிரிலாம் துரத்தி விடுவாங்க. ஓகேவா? அந்த ஸ்டோரி ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். பட் அந்த டிராகன் இல்லை மான்ஸ்டர், அந்த மான்ஸ்டர் மேலே வந்து இந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 2 இருக்குது. இதையும் விட கூட ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் இருக்குல்ல,
அதில் வந்து இதே மாதிரி தான் ஜெயின் ஆஸ்டன் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த எலிசபெத் இருக்காங்கல்ல, பென்னட், அவங்க மேலேயும் இதை அப்ளை பண்ண முடியும். மிஸ்டர் டார்சி அவங்க மேலேயும் இதை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இருக்கங்கள இடத்துல அப்சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேரக்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது வந்து இதோட மெயின் தீம். ஸோ அதை வந்து நம்ம இந்த கேரக்டர்ஸ் மேலெலாம் அப்ளை பண்ணி நம்மளோட எம்ஏ ப்ராஜெக்டை பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு இந்த தியரி ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு திரும்ப சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை ஒரு தியரியை ஒரு ஒர்க் மேலே கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி எனக்கு காட்டுங்க அப்படின்றது மாதிரி உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவும் நம்ம இன் ஃப்யூச்சரில் போடலாம். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.